தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உங்களுடைய வலது கை நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்க. இப்படி நாம் சில நிமிடங்கள் நம்முடைய மனநோய்களுக்காகவும் உடல் நோய்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே என்று நான் கடந்த வாரமே சொன்னேன். நம்முடைய அநேக உடல் நோய்களுக்கு காரணம் நம்முடைய ஆன்ம நோய், பாவ நோய், நம்முடைய மனநோய். எனவே நம்முடைய ஆன்மா சுத்தமாக இருந்தால், நம்முடைய மனது சுத்தமாக இருந்தால், மற்றும் நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் எல்லாமும் சுமகமாறும். தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே, இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. மீண்டும் தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே, இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. உங்களுடைய கைகளை நெஞ்சிலையோ அல்லது தலைமையில வச்சுக்கலாம். இப்போ குறிப்பாக மனநோய்களுக்காக ஜெபிக்கிறோம், மனக்காயங்களுக்காக ஜெபிக்கிறோம். மன அழுத்தங்கள், மன பயங்கள், மனக்காயங்கள், மனக்கேறல்கள், உள்மனக்காயங்கள், தேவையற்ற கற்பனை கவலைகள், பயங்கள், இதெல்லாம் இயேசு ஆண்டவர் நம்மை பார்த்து, மகளே பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னுடைய சுமைகளை சுமக்க நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் செஞ்சிருக்கார். எனவே உங்களுக்கு கண்ணீர் வந்தால் அவரை பார்த்து கண்ணீர் விடுங்க. மற்றவங்களை பார்த்து நம்ம அழுது பிரயோஜனம் இல்லை, அவரை பார்த்து நம்ம கண்ணீர் விடிக்க வேண்டும். எனவே உருகி நாம் ஜெயிப்போம். நம்முடைய மனப்புண்கள் ஆற வேண்டும். சாமி நம்முடைய மனத்தை தொட வேண்டும், மனத்தை செம்மையாக்க வேண்டும். மன ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம் கொடுக்கும், ஆன்ம ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம் கொடுக்கும். எனவே நம்ம ஆன்ம நோய்க்காக மன்னிப்பு கேட்டோம், பாவ நோய்க்காக இப்பொழுது நம்முடைய மனநோய்க்காக நாம் ஜெயிப்போம். இந்த பாட்டல் வழியாகவே ஏற்கனவே நம்ம காணிக்கு முன்னாடி நான் சின்ன ஜெபம் சொன்னேன். அந்த குறிப்பாய் மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் பெயர்ந்து போகலாம், ஆனால் கடல் ஒருபோதும் உன்னை விட்டு உன்னை மறக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார்னு பாடம் இல்லைங்களா? அப்பொழுதே சில தாய்மார்களுக்கு உங்களுடைய பாரங்கள் இறக்கி வைக்கப்படுகின்றன. பிள்ளைகளை குறித்த கவலைகள், குடும்ப கவலைகள், தொழில் குறித்த கவலைகள். எனவே சாமி இன்னுமாய் உங்களை தொடர்ந்து அவர் பாரங்களை இறக்கி வைக்கிறார், மன காயங்களை குணப்படுத்துகிறார், மன அழுத்தங்களையும் மன இறுக்கங்களையும் நெருக்கங்களையும் அவர் லேசானதாக மாற்றுகிறார், சாந்தியும் சமாதானத்தையும் ஷாலோமை தருகிறார், உலகம் தர முடியாத அமைதியை, மன நிம்மதியை, மன நிறைவை தருகிறார். எனவே இந்த அடியை பாடுகிற போது மனத்துக்கிற பாரங்களை இறக்கி வைங்க. மனக்காயங்களை அவர் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஆழ் மன காயங்கள், ஆழ் மன கீறல்களை அவர் தான் தொட்டு குணப்படுத்த முடியும். உள்ளத்தை திறந்து காட்டுங்கள், உருக்குமாய் ஜெபிங்கள். தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே, இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. மீண்டும் தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே, இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. நற்கருணைநாதரே ஒப்பு கொடுக்கிறேன் சாமி, உடைய சன்னிதானத்தில் மண்டிட்டு கொண்டிருக்கிற மக்களை ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. ஆண்டவரே, தங்களுக்கே தெரியாது ஏன் இப்படி மன அழுத்தம் இருக்கிறது, ஏன் இப்படி மனம் இருக்கிறது, ஏன் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் அவளுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும் சாமி. ஆண்டவரே, நீ உள்ளத்தை ஊடுருவி பார்ப்பவர், அவருடைய உள்ளத்தில் இருக்கிற கிடக்கைகளை நாம் அறிகிறவர், அவருடைய எல்லா பிரச்சனையும் அறிந்தவராக இருக்கிற சாமி. ஒப்பு கொடுக்கிறேனாப்பா. இந்த பிள்ளைகளுக்கே தங்களுடைய பிரச்சனை என்னவென்றே தெரியாது, அவங்களுக்கு ப்ரெசன்டிங் ப்ராப்ளம் தான் தெரியும், அண்டர்லைங் ப்ராப்ளம் என்னன்னு தெரியாது. அந்த பிரச்சனை வெளிப்படுத்துகிற அந்த பிரச்சனையுடைய ஆணிவர் என்பதை நீ தான் இருக்கிற சாமி. ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் மிகுந்த வல்லமை கடந்து செல்லட்டும், ஒவ்வொரு மகனையும் உள்ளத்தையும் தொடட்டும்.
எல்லா மனக்காயங்களை குணப்படுத்தட்டும். குழந்தை வரம் இல்லையே, திருமண வரம் கிடைக்கவில்லையே, கடன் தொல்லை தீரவில்லையே என்று சொல்லி சொன்னா துன்பங்களுக்கு உள்ளா இருக்கிற எல்லா பிள்ளைகளும் முடிய பார்த்து கொடுக்க சாமி. இயேசுவே இறக்கமா சொல்லுங்களா? இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே தாவீதின் மகனே, தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே தாவீதின் மகனே, தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும், என்னை மன்னியும். இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும், என்னை மன்னியும். இயேசுவே, இயேசுவே என்னை மன்னி என்னை மன்னித்து என்னை விடுவியும், என்னை விடுவியும். இயேசுவே, இயேசுவே என்னை மன்னித்து என்னை மன்னித்து என்னை விடுவியும், என்னை விடுவியும். இயேசு ஆண்டவரே, நல்லவரே, உம்முடைய நிபந்தனை இல்லாத அன்பால் என்னை தேற்றியருளும், தேற்றியருளும். உம்முடைய அன்பை சுவைக்க, உம்முடைய அன்பை சுவைக்க இந்த நேரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சாமி, ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா அந்த பிள்ளை வேதனையை கொடுக்கிறேன், நான் இந்த உள்ளத்தை கொடுக்கிறேன், உடைந்த உள்ளத்தை கொடுக்கிறேன், கண்ணீரை காணிக்க கொடுக்கிறேன் சாமி. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கொடுப்பதற்கு எது இல்லப்பா, உண்ட உடைந்த உள்ளம், நைந்த நெஞ்சம், ஆண்டவரே இந்த விரக்தியை கொடுக்கிறோம். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே வாய்த்தது சொல்ல நன்றி, ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus. நன்றி 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 நன்றி. திதிக்கிறோம் திதிக்கிறோம். ரபரத ரஷிலி பரங்கர பரதுர பரத ரஷிலி பர இந்தர பரத ரஷிலி பர பரரரரரரர. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அப்பா தந்தை இறைவனுக்கே, அப்பா தந்தை இறைவனுக்கே.